அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் வாழைப்பழ பணியாரம். அதுக்கான செய்முறையை இன்னைக்கு பார்க்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்து நல்லா மிக்ஸி இல்லைன்னா பிளெண்டரில் வச்சு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி போட்டு நல்லா கரையிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நல்லா அதை மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 கை அளவு முந்திரி போட்டு நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப்பு திருகின தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். இது ரெண்டத்தையும் வதக்கினதுக்கப்புறம் முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பழம் அப்புறம் 1 கப் அரிசி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் பண்ண வெல்லத்தை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா போட்டு நல்லா கலந்துட்டு இந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பணியாரக்கல்லில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு நம்ம அதை வறுத்துக்கலாம். அதை போட்டு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வறுத்து எடுக்க வேண்டியது தான். இது நல்லா பபிள் வருது பாருங்கள். அது வந்ததுக்கப்புறம் அது ஒரு லிட்டை போட்டு மூடி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு வேகும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சா அது பெட்டராக இருக்கும். இடையில கொஞ்சம் அதை திருப்பி விட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடணும். இப்போ மூடி எடுத்து விட்டுட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்கும். அவ்வளோதான், பணியாரம் ரெடி. Bye bye, see you next time.